அதாவது ஒரு படத்தை பற்றியும் அதில் நடித்துள்ள நடிகர்கள் பற்றியும் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகளையும் கொண்டதாக இந்த வீடியோக்கள் இருந்தது. இவை முழுமையான ட்ரெய்லர்கள் கிடையாது. நவீன ட்ரெய்லர்களின் வருகை 1990களுக்கு பிறகுதான் தமிழ் திரையுலகில் வளர்ந்தது. குறிப்பாக தனியார் தொலைக்காட்சிகள் தோன்றிய பிறகு திரைப்படங்களை விளம்பரம் செய்யும் உக்திகளை மாற்றங்களை கண்டன. தயாரிப்பாளர்கள் தங்கள் படங்களை விளம்பரப்படுத்துவதற்கு புதிய வழிகளை தேடத் தொடங்கினர். தொலைக்காட்சிகளில் ட்ரெய்லர்களை ஒளிபரப்புவது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இதுவே பின்னர் வழக்கமாக மாறிப்போனது. தற்போது சமூக ஊடகங்களில் அதீத வளர்ச்சி காரணமாக ட்ரெய்லர்கள் சமூக வலைதளங்களில் நேரடியாக வெளியிடப்படுகின்றன. சமூக வலைதளங்கள் ட்ரெய்லர்கள் வேகமாக பகிரப்படுவதையும் ரசிகர்களிடையே விரைவாக சென்று சேருவதையும் உறுதிப்படுத்துகின்றன. தமிழ் திரைப்பட வரலாற்றில் ட்ரெய்லரை முதலில் உருவாக்கியது யுவன் சங்கர் ராஜா என்று கூறப்படுகிறது. இவர் இசையமைப்பாளராக அறிமுகமான முதல் படத்திலேயே ட்ரெய்லரை உருவாக்கியுள்ளார். 1997ஆம் ஆண்டு சரத்குமார் நடிப்பில் வெளியான அரவிந்தன் படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பாளராக அறிமுகமானார்.